வரதட்சணை புகாரில் தலைமறைவாக இருந்த மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலைய காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமரேசன். காவலர் பூபாலன் கைது தொடர்பான விவரங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தற்போது மனைவியை அடித்து துன்புறுத்தி வரதட்சணை கொடுமையில் ஈடுபட்ட காவலர் பூபாலன் திருப்பூர் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது விசாரணைக்காக அப்பன் திருப்பதி காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் மதுரையில் கொடுமை உள்ளாகிய சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில் இளம்பெண் கணவர் மற்றும் திருப்பதி காவலராக பணிபுரியும் பூபாலன் மாமியார் மற்றும் சாத்தூரின் ஆய்வாளராக உள்ள செந்தில்குமாரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இவர்கள் நால்வரும் தற்போது தலைமறைவாக உள்ளதால் மதுரை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பெயரில் 3 தனிப்படை போலீஸ்காரர்கள் மதுரை, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை தேடி விசாரணை மேற்கொண்ட நிலையில் வளர்ச்சி கொடுமை புகாரின் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மதுரை சரக டிஐஜி அபினவ் உத்தரவு பிறப்பித்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தங்கப்பிரியாவுக்கு மாமனார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரனை பணியிடை நீக்கம் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பெண்ணிடம் வளர்ச்சி கொடுமையில் ஈடுபட்ட தந்தை, மகன் என காவல்துறையில் பணிபுரியும் காவலராக வரிசையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையில் பரப்புரை ஏற்படுத்தியிருந்தது. தலைவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் நேற்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று திருப்பூரில் தலைமறைவாக இருந்த காவலர் பூபாலனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலர் பூபாலனை அழைத்து வந்துள்ளனர். மேலும் இங்கு அவரிடம் விசாரணை நடத்த பின்னர் மதுரை நீதிமன்றம் அவரை காவல்துறையினர் ஆஜர்படுத்தப்படவும் உள்ளனர். குறிப்பாக இந்த காவல் நிலையமானது பூபாலன் தங்கப்பிரியாவுக்கு தம்பதியர் குடியிருந்த சாயிலை கிணறு பகுதியில் உட்பட்ட சரகம். இந்த காவல் நிலையத்தில் தங்கப்பிரியாவுக்கு தனது கணவன் மற்றும் குடும்பத்தார்கள் வளர்ச்சியை கேட்டு துன்புறுத்தியதாக புகார் அளித்ததை தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் அவர்கள் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்கின்றனர். அதே போல் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பூபாலன் காவலரை பயிற்சியில் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது காவல்துறையினர் உள்ளே அவர்களை அழைத்துக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரதட்சணை தொடர்பான வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. குமரேசன், நன்றி உங்கள் தகவல்களுக்கு.